நரபாகன் ஆங்கிரச முனிவர்களுக்கு அவங்க மந்திரத்தை தடுமாறுறப்போ உதவி பண்ணதுனால ஆங்கிரச முனிவர்கள் எல்லாமே சேர்ந்து நரபாகனுக்கு அவங்க மிகுந்த செல்வத்தையும் தனத்தையும் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் நரபாகன் அந்த செல்வங்களை எடுத்துகிட்டு வரப்போ ருத்ரரங்க வராரு. அவர் சொல்கிறாரு, யாகத்தில் மிகுந்த பொருட்கள் எல்லாமே எனக்கு தான் சொந்தங்கிறாங்க. இது தெளிவுபடுத்துறதுக்காக நரபாகன் அவங்க தந்தையை கிட்ட கேட்கறதுக்காக போகிறாங்க. அப்போ தந்தை வந்து சொல்கிறாரு, ஆமாம் அது உண்மைதான், யாகத்தில் மிகுந்த பொருட்கள் எல்லாமே ருத்ரக சொந்தம், அதனால இந்த பொருட்கள்லாம் ருத்ரர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த செல்வங்கள் எல்லாமே ருத்ரர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப ருத்ரர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நரபாகனோட பண்பை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இந்த தனங்களையும் செல்வங்களையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ணவும் செய்யறாரு. இந்த பிரம்ம ஞானம் உபதேசம் பெற்றதுனால நரபாகனுக்கு வந்து அம்பரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறக்கிறாங்க. இந்த அம்பரீசன் வந்து பிற்காலத்துல மிகப்பெரிய அரசராகிறாரு. பூமியை பூரா தன்னோட ஆட்சிகளை கொண்டு வராரு. இவர் வந்து தீவிரமான நாராயண பக்தரா இருக்காரு. இவரோட பக்தியை பார்த்து நாராயணன் வந்து அவரோட சுதர்சன சக்கரத்தை அம்பரீசன் காவலாவும் கொடுத்துட்டு போறாரு. யாராவது அம்பரீசனை துன்புறுத்தினாங்கன்னா இந்த சுதர்சன சக்கரம் அவங்க அழிக்கும்னு சொல்லிட்டு போறாரு.